ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் டேர்ம் 3 ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சோசியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அது சூஸ் த கரெக்ட் ஆன்சராக இருந்தாலும் சரி, ரீட் த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்அப், தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் இட், இதை ஃபுல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணி தரக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஒன் வேர்ட்ஸ் அண்ட் மேப் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சிருங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் கையில் 25 மார்க் உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சர் என்ன செய்யுங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரோமன் லெட்டர் 6ல் உங்களுக்கு ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸ் இருக்கா, அதில் உங்களுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், தென் அடுத்ததாக தேர்டு கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங், அதாவது ரோமன் லெட்டர் 7ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 8, இதில் 2 கொஸ்டின் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துருங்க. அடுத்த மேப் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் மேப் ஒர்க் உங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேப் ஒர்க். எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் இந்த மேப் மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த செகண்ட் மேப் ஒர்க்கை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக லெசன் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக ரோமன் லெட்டர் 7ல் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸில் படிக்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். ஃபஸ்ட்டு 5 கொஸ்டினுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக ரோமன் லெட்டர் 8 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? சார் நான் சென்டம் எடுக்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் எந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 9ல் 2 கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு ஒன் டைம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததாக லெசன் 3. லெசன் 3யை பொறுத்தளவுக்கு ரோமன் லெட்டர் 6ல் உங்களுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததாக தேர்டு கொஸ்டின், அடுத்ததாக 5th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின். அடுத்த ரோமன் லெட்டர் 7ல் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டினும் 4th கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், அடுத்ததாக 6th கொஸ்டின். சரிங்களா? இதை மட்டும் படித்தா போதும் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு. வேறு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th லெசனில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வழக்கம் போல் சொல்கிறது தான். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் ரோமன் லெட்டர் 6ல் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 7ல் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நெக்ஸ்ட் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வழக்கம் போல் தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க. தென் அடுத்ததாக உங்களுக்கு ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் ப்ரீஃபில் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிருங்க, தென் செகண்ட் கொஸ்டின் படிச்சிருங்க, அடுத்ததாக 4th கொஸ்டின் படிக்க வேண்டிய கொஸ்டின், தென் 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ கட்டாயமாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ், அதாவது ரோமன் லெட்டர் 6 அண்ட் ரோமன் லெட்டர் 7 பொறுத்தளவுக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் ஃபுல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா?
ஸோ நான் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் லோவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. சென்டம் எடுக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 6 அண்ட் ரோமன் லெட்டர் 7 நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாத்தையும் நினச்சிங்க அப்படின்னா படிக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீனும் உங்களுக்கு கிவ் ரீசனும் ஃபுல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா? சென்டம் எடுக்க நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிவ் ரீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சென்டம் எடுக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 ரோமன் லெட்டர் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இன் பேராகிராஃப், அதாவது ரோமன் லெட்டர் 8ல் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டும் ஃபோர்த்து மட்டும் படித்தா போதுமானது. ஓகேங்களா? அடுத்ததாக லெசன் 2 பொறுத்தளவுக்கு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. அடுத்தா ரோமன் லெட்டர் 7 நேம் த ஃபாலோவிங்கில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தா ரோமன் லெட்டர் 9 ரீசனிங் பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதில் இந்த ஃபோர்த்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ இந்த 2 கொஸ்டினும் தரவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததா லெசன் 3. இந்த லெசன் 3ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். சரிங்களா? எக்ஸாமில் இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் 3யை கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் இருக்குது. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய 5மே படிங்க. சரிங்களா? கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினில் இந்த 3 கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமானது. ஃபுல் மார்க் அப்படி எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஆன்சர் இன் பேராகிராஃபில் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு மிக 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து என்ன செஞ்சுடுங்க அப்படின்னா படிச்சுருங்க. சரிங்களா? இந்த பாடமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த பாடத்தை ஃபுல்லாத்தையும் படிச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்ததாக சிவிக்ஸ் லெசன் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். வாட் இஸ் டெமோக்ரஸியெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இந்த பாடத்தில் இந்த 3 கொஸ்டின் மட்டும் படித்தாலே நம்ம என்னது அப்படின்னா போதும். தென் அடுத்ததாக நம்ம லெசன் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். தென் மேப் ஒர்க்கையும் தரவு பண்ணியிருங்க. இதை தரவு பண்ணிட்டாலே உங்கள் கையில் 25லேருந்து 30 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்ய ஆரம்பிங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன் வேர்ட்ஸும் மேப்பும் பார்க்காம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்காதீங்க. இந்த 2யும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரே வர ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோவிங்கில் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் 6th கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரோமன் லெட்டர் 7ல் ஹார்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக லெசன் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லெசன் 3யை பொறுத்தளவுக்கு ஆன்சர் த ஃபாலோவிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பிக்சர் கொடுத்து கேட்குறது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 4th கொஸ்டின். இதை மட்டும் படித்தாலே போதும். தாராளமாக நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம்.